இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 50 வருடத்துக்கு பின்னாடி உருவாகும் 3 அபூர்வ ராஜயோகத்தை பற்றி பார்த்துருவோம். இந்த 3 ராசிகளுக்கு ராஜ வாழ்க்கை, அதில் உங்கள் ராசி இருக்கான்னு பார்த்துக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, ஜனவரி மாதத்தில் பல சுப மற்றும் ராஜயோகம் உருவாக போகுது. மனித வாழ்விலும் பூமியிலும் அனைவரின் வாழ்க்கையிலும் இருக்கும். கடந்த ஜனவரி 1ஆம் தேதி சூரியனும் செவ்வாயும் இணைஞ்சு ஆதித்ய மங்கள ராஜயோகத்தையும் சந்திரனும் வியாழனும் இணைஞ்சு கஜகேசரி ராஜயோகமும் ஆயுஷ்மான் யோகத்தையும் உருவாக்கிச்சு. இந்த சூழ்நிலையில் இந்த ராஜயோகங்களின் பலன் அனைத்து ராசிகளிலும் தெரியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தை மட்டுமே பெறக்கூடிய 3 ராசிகள் இருக்குது. இந்த ராசிக்காரவங்களுக்கு நல்ல நாட்கள் தொடங்கும். அதனால் 3 அதிர்ஷ்ட ராசிகள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். மேஷராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிறைய வெற்றிகளை குவிக்க போகிறீங்க. மேலும் ஜனவரி மாதத்தில் உங்களின் சில ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பணத்தை மிச்சப்படுத்த முடியும். இந்த ஆண்டு மேஷராசி என்பவர்களுக்கு நிதிநிலை வலுவாக இருக்கும். உங்கள் காதல் வாழ்க்கை சூப்பராக இருக்குது. மேலும் முதலீட்டின் மூலம் லாபம் அடைவீங்க. புதிய வருமானம் ஆதாரங்கள் எல்லாம் உருவாகும். புதிதாக தொழில் தொடங்க விரும்புனீங்கன்னா இந்த காலத்தில் நீங்கள் செய்யலாம். அடுத்து ரிஷபராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் ரிஷபராசி என்பவர்களுக்கு 3 ராஜயோகங்கள் சாதகமாக அமையும். இந்த நேரத்தில் நீங்கள் வாகனம் அல்லது சொத்து வாங்கலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலை மற்றும் வியாபாரம் பிரகாசிக்குது. உங்கள் திட்டப்படி அனைத்து திட்டங்களும் நிறைவேறினா ரிஷபராசி என்பவர்களுக்கு நேர்மறை ஆற்றல் பாயுது. மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் வேலை அல்லது வணிகத்திற்காக வெளிநாடு போகலாம். இது மங்களகரமானதாக இருக்கும். இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல் இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரங்களின் தைரியம் அதிகரிக்கும். அடுத்து மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா மகர ராசி அன்பர்களுக்கு 3 ராஜயோகம் இருக்குது. 1 வரப்பிரசாதமாக அமையும். ஏன்னா இந்த ராஜயோகம் மகர ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு வேலையிலும் வெற்றியை தருது. புதிய வேலையை தொடங்க விரும்பினா செவ்வாய் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் ஆடம்பரத்தை கொடுக்குது. உங்கள் நம்பிக்கையும் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். மேலும் மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். அரசு வேலைக்கு தயாராகும் மாணவர்களாக இருந்தால் வெற்றி பெறலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க. திருமணமானவர்களின் திருமண வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். இந்த நேரத்தில் பிள்ளைகள் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீங்க. இதுவரை அந்த பதிவில் பார்த்திங்கன்னா மேஷராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்கள் மற்றும் ரிஷபராசி அன்பர்களுக்கு 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி அபூர்வ ராஜயோகம் உருவாகுதுன்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.